தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி. சாத்தானுக்கு எட்டாத உயரத்தில். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சாத்தானின் சோதனைகளை எப்படி எதிர்ப்பது? தேவனின் நாமத்திற்குள் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். வேதாகமம் முழுவதும் தேவனுடைய நாமங்களினால் நிறைந்து இருப்பதே அவர் நமக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறார் என்பதின் அடையாளம். அவர் எப்பொழுதும் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவர் எப்படி இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினாரோ அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள். எவ்வளவு மகிமையான ஒரு காரியம்! ஒவ்வொரு நாமமும் பிசாசின் கோட்டைக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய போர் ஆயுதங்கள். சந்தோஷம், கவலை, பயம் என்று பல காரியங்களின் வடிவத்தில் பிசாசு நமக்கு சோதனைகளை கொண்டு வருவான். எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒரு நாமத்தின் மூலம் தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவைகளின் நடுவே நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது அவர் யெகோவா ஈரேவாக இருக்கிறார். வியாகுலத்தில் வாடி இருக்கும் போது அவர் யெகோவா ஷாலமாக இருக்கிறார். தனிமை உங்களை வாட்டும் போது அவர் யெகோவா ஷம்மாவாக இருக்கிறார். பாவம் உங்களை கவர்ந்து இழுக்கும் போது அவர் யெகோவா மக்காதேஷாக இருக்கிறார். குற்ற உணர்வும் சுயவெறுப்பும் உங்களை உள்ளிருந்து வாட்டும் போது அவர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். யெகோவா ரூவா தன் ஜீவனையும் எல்லாவற்றையும் உங்களுக்காக தந்தளின நல் மேய்ப்பராய் இருக்கிறார். மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கியதால் நீங்கள் சோர்ந்து போய் பலவீனமாக இருக்கும்போது அவர் இம்மானுவேலாக நம்மோடு இருக்கிறார். அவர் இயேசு, ஜீவனுள்ள தேவனின் குமாரன், உங்கள் இரட்சகர். இந்த நாமங்களை நீங்கள் பயன்படுத்தி அவரை ஆராதிக்கும் போதும் அவரை நம்பும் போதும், நம்புவது என்பது முழுமையாக அவரை சார்ந்திருப்பதாகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பையும் உன்னதமானவருடைய அடைக்கலத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். பிசாசு உங்களை நெருங்க முடியாது. ஆமென். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.